ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சுண்டல் கடையில் இருக்கிறத விட அதிகமான ஒரு டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தியேட்டரில் வாங்கி சாப்பிட்ருக்கேன், அதே டேஸ்ட்டில் இருக்கம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கண்டிப்பாக இதே ட்ரை பண்ணுங்கள். என்ன விஷயம்னா தாளிக்கிறதுல கூட விஷயம் இருக்குது. தயவுசெய்து வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற எல்லா மெத்தடையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த சுண்டல் செய்கிறதுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். மஞ்சள் கலர்லேயும் இருக்கும், பச்சையும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பச்சை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இல்லை மஞ்சள் இருந்தால் கூட ஓகே. மஞ்சள்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பச்சையாக இருக்கிறனால ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். நான் நல்லா ஊறின பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கலாம். பட்டாணியை குக்கரில் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போதே கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மிளகா வந்து நல்லா காரம் அதிகமாகவே இருக்கும், அதனால் ஒன்று சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காரம் கம்மியாக இருந்தால் 2 மிளகா கூட சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு சேர்க்காதீங்க, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போதும். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும், நல்லா சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி வந்து அதிகமாக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் கிட்ட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வேகணும், ஆனால் குழையக்கூடாது. பட்டாணி உருளைக்கிழங்குனா நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்க நல்லா அந்த பட்டாணியோடய சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. பட்டாணி வந்து மசிக்க வேணாம், அந்த உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு விடுங்க. இந்த பட்டாணி எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்படி அமைக்கி பார்த்தா நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவை வந்து தண்ணியில் வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். கடலை மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொண்டு கொடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனிமிளகாய் தூள் போட்டு லைட்டாக அப்படி வறுத்த உடனே தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு தான் இந்த மசாலா எல்லாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தான் அடுப்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா அணைச்சிடலாம் அடுப்பை. பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மெயின் விஷயமே இதில் சேர்க்குற அந்த வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு தான். இதில் வந்து மிக்சரோ இல்லை கார்ன்லாம் போடலாமான்னு கேட்டால் உண்மையான அந்த சுண்டல் வந்து இதெல்லாம் போட மாட்டாங்க. வெங்காயமும் கேரட் மட்டும்தான் போடுவாங்க. அந்த சென்னா மசாலா இதுலலாம் போட்டு சாட் மசாலா இதுலலாம் ஏதாவது ஒன்று போட்டு அந்த இது கிரன்ச்சிக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வெங்காயம், கேரட், கொத்தமல்லி போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிற அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சம்பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் தாளிக்கிறதுலேயும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்களும் தாளித்து சூப்பராக செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.